friends, welcome to Fast Cooking. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீனோட ஃபிஷ் ஃப்ரை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ பார்த்துருவோம். சங்கரா மீன் 1/2 கிலோ, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஹோம்மேட் மசாலா 3 ஸ்பூன், தக்காளி 1, உப்பு தேவையான அளவு, 2 கொத்து கருவேப்பிலை. இது எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? எடுத்து வச்சிருக்க சங்கரா மீனை ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை புழிஞ்சு விட்டுறலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா மீன்லையும் மசாலா போடுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ட்ரையாக இருக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? தவாவில் கல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக வந்துருச்சு. மீனை போட்டுருவோமா? நம்ம ஏன் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம செய்கிற ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா வாசமாக இருக்கும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுருக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி விட்டுருவோமா? இந்த மாதிரி 2 சைடு திருப்பி விட்டுட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை ரொம்ப ஃப்ரை ஆயிரும். அந்த சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி திருப்பி விட்டுருவோமா? இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி. பிளேட்டில் மாற்றிடலாமா? இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்கலாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ presented by Mafadal.